என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நான் இருக்கிறப்ப பாட்டுங்க எங்க பார்த்தாலும் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இந்த கோன் மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க, அது ஓடிட்டு இருக்கு. அப்ப ரொம்ப அந்த பாட்டை கேட்கிறப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி வரும். "அப்பா, என்னடா இந்தியான்னா வளமான நாடாச்சே, நம்ம என்னடா அப்படின்ற மாதிரி அஹ், அந்த பாட்டு வரிகள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும். புரியுதுங்களா? என் கையை வேந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் அந்த டைம்ல கொடுத்தது. ஆனா அது உண்மைதான். ஆனா இந்த டைம்ல ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில்னா கூட பாடுபட்டா கூட அது நடக்குதா அப்படின்னா, இன்னைக்கு பழசெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துல வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா பூமி இருக்கும். அதுல வந்து இந்த பயிர் பண்ணணும் அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, 2 சைடு வந்து பாத்தீங்கன்னா மாடை போட்டுட்டு அந்த ஏர் கலப்பை போட்டு அப்படி உழுது, அப்புறமா அந்த தண்ணி எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பெருசா கிணறு இருக்கும். அதுல வந்து ஒரு சைடு அப்படி மெரிப்பாங்க, இப்படி வந்து அப்படி தண்ணி விழும். அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தது. அதை வச்சுட்டு இன்னைக்கு பண்ண வேலைக்காமா? அப்ப டெக்னாலஜி அப்டேட் ஆகுற மாதிரி நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து மாறுற மாதிரி நம்ம ஏற்கனவே பண்றதையே பண்ணிக்கிட்டு ரிசல்ட் வரணும்னா வருமா? நான் கொய்யா விதையை போட்டு ஆப்பிள் வருமான்ற கதையை மாதிரி நம்ம பண்றதே பண்ணிட்டு இருந்தா வருமா அப்படின்னா வராது. அப்ப அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஃபீல்டு. இன்னைக்கு எது இல்லைன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துடலாம், சாப்பாடு இல்லை எப்படிங்க இருக்க முடியும்? அப்போ ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் அந்த ஃபுட்டை நம்மளுக்கு தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய பாத்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் அதை படிக்கணும்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழசு வந்து போயிடலாம். இன்னைக்கு வந்து டெக்னாலஜி, இன்னைக்கு வந்து மருந்து அடிக்கணும்னா வச்சுட்டு ஒரு பின்னாடி ஒரு டேங்கை வச்சுட்டு போட்டு புஷ் புஷ் புஷ்ன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன அதை அப்படி வச்சோன்னா சும்மா ட்ரோனு சர்ன்னு போது டக 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 டக்குன்னு அடிச்சுட்டு வரும். அப்ப டெக்னாலஜி மாறுறப்ப அது ரிலேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டா தானே நம்ம பிரம்மாண்டமா இன்னும் வர முடியும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்ன்றீங்களா? அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரைட், ஸ்டே வேகன்சி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். எம்பிபிஎஸ்க்கும் சரி பிடிஎஸ்க்கும் சரி சீட்டே கிடைக்கல. ஆனா இன்னும் ஒரு 5 மாசத்துல எப்படியாவது நான் வந்து நீட்ல கிராக் பண்ணி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டு கவர்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. ஆர்ஜிஆர் 5 மாசத்துக்கு ஒரு பிளான் வச்சு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்றோம். 10 மாணவர்கள் தான் அந்த கிளாஸுக்கு. நீங்க அந்த 10ல ஒன்னா இருந்து அடுத்த வருஷம் சீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே கால் பண்ணுங்க 869518 86953. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் இன் இந்தியா. இந்தியால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பெயர் போனது வந்து பாத்தீங்கன்னா விவசாயம். அந்த விவசாயத்துக்கான இன்னும் அப்டேஷனும் அப்கிரேடும் நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடா இன்னைக்கு ஏஐ சரி, ட்ரோன் சரி, இதெல்லாம் வந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாம் சம்பந்தமா இதெல்லாம் வந்ததுனால இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய விவசாயத்தை இன்னும் பிரம்மாண்டமா ஆக்க முடியும் அப்படின்னா அது சம்பந்தமா படிக்கணும்ல. சும்மாவே எல்லாம் நடந்துருமா அப்படின்னா ஏன்னா காலம் மாறிட்டே இருக்கு. அப்ப நான் தான் சொல்லல, அப்பத்திக்கு இருந்த மாதிரி புடிச்சின்னு உழுதுட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? நடக்காது. அப்ப அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் இன் இந்தியாவில் 2026 இன்னைக்கு டேட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி அட்மிஷன்ஸ் பண்ணும், என்ன மாதிரியான காலேஜஸ்ல நான் போகணும், நான் படிச்சு முடிச்சேன்னா அதுக்கான சேலரி எப்படி இருக்கும், பேக்கேஜ், தென் கேரியர் வந்து எனக்கு எப்படி இருக்கும், ஹிடன் ஜெம் கோர்சஸ், ஏன்னா கோர்சஸ் நிறைய இருக்கு. அதுல ஜெம் கோர்சஸ் அதுவும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல என்ன மாதிரியான இருக்கு, தென் வந்து தமிழ்நாடு பிளஸ் ஆல் இண்டியா லெவல்ல நான் இதை எப்படி வந்து நான் கொண்டு போய் சேர்க்க முடியும், கொண்டு போய் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் டவுட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாத்தையும் தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பிச்சு மேய போறோம். நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா ரெடி பண்ணிருக்காங்க உங்களுக்காக. அதுவும் கரண்ட் 11th முடிச்சுட்டு 12th முடிக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கீங்க பாத்தீங்களா? அடுத்தது என்ன பண்ணணும், 4 மாசம் கழிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு, காலேஜ் ஜாயின் பண்ணி முடிச்சதுமா அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துல நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற போக்கஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி மாணவர்களுக்காக நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் நைட்டும் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணி ஒரு கண்டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேரணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய ஒர்க் இன்வால்வ்மெண்ட் ரொம்ப பிரம்மாண்டமா உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. என்ன பண்ணணும், நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறணும். பண்றீங்களா? பண்ணலாமா? ரைட், நம்ம இப்ப வீடியோக்கு போயிடலாம்.
ஒய் அக்ரிகல்ச்சர் இன் 2026 அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்ப கூட நம்ம என்ன சார் விவசாயத்தை தான் பார்க்கணும்னா, ஆமா இன்னைக்கு வந்து இந்தியால நான் சொன்னேன்ல 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு. எப்போ நான் சொன்னல அகைன் சின்ன வயசுல இருந்தப்போ 30 கோடி அப்படின்னு பாடினாரு பாரதி. இன்னைக்கு 5 மடங்கு ஆயிடுச்சுங்க, 150 கோடி இன்னைக்கு, ரைட்டா? அப்ப அன்னைக்கு அப்ப ஃபுட்டு தேவை இருக்கு. இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு எப்படி பண்ணிருக்கணும்? 5 மடங்கு வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் நல்லா வந்துட்டு இருக்கணும்ல. அதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவர் கிரீன் ஃபீல்டு, நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அழிக்கவே முடியாத ஃபீல்டு மனுஷன் இருக்கிற வரைக்கும் அப்படின்னா ஃபுட்டு பிளஸ் அவனுக்கு தேவையான வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் நீடட், ரைட்டா? எப்பயுமே தேவையா இருக்கக்கூடிய 2 விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டும் வாட்டரும். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். தென் அக்ரிடெக், தென் ஏஐ, ட்ரோன்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், பூமிங், இப்ப இதெல்லாமே இருக்கப்ப இதெல்லாத்தையும் நல்லா கொண்டாடணும். ஃபுட் வேணும், வாட்டர் வேணும் அப்படின்றப்ப என்ன வேணும்? அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜி, தென் இன்னைக்கு ஏஐ யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், தென் ட்ரோன் பாத்தீங்கன்னா நான் சொன்னல அந்த மருந்து தெளிக்கிற, அந்த வெட்டுக்கிளி பரவுறப்ப, அந்த மருந்து அடிக்கிறப்ப, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமால பார்த்த மாதிரி இன்னைக்கு வந்து நிஜத்திலேயே வந்து எல்லாமே அருமையா சூப்பரா நடந்தது. அப்ப அந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க, விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு போய் மக்கள் கைகளை கொடுக்குற வரைக்கும் அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பிரம்மாண்டமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் டெவலப் ஆகுறப்ப எனக்கு என்ன இருக்கும்? கவர்மெண்ட்டும் சரி, பேங்க்கும் சரி, பிளஸ் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸும் சரி, தென் கார்பரேட் ஜாப்ஸும் இன்னைக்கு அந்த ஃபீல்ட்ல பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு இருக்கு, ரைட்டா? அப்ப கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஸ்கூல் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ்ல நம்ம படிக்கிறப்ப என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாவே இருக்கும். என்ன மாதிரி காலேஜஸ், எவ்வளவு ஃபீஸ், அதெல்லாத்தையும் நம்ம ஒண்ணுன்னா நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம். மெயின் டிகிரி என்னெல்லாம் கொடுக்குறாங்க சார் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து ஜெனரல் ரெகுலர் டிகிரி நம்ம வந்து பார்க்கலாம். தென் டெக்னாலஜி ரிலேட்டடா கோர்சஸ் போறப்ப பிடெக்ல வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். என்ன சார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொன்னல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நதவட்டுல இருந்து கட்டிங் பண்ற வரைக்கும் மிஷின் அப்படின்ற செகண்ட்ஸ்ல எல்லாமே பண்ணுது, ரைட்டா? அப்ப அது சம்பந்தமா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கிட்டு இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அது சம்பந்தமா லேர்ன் பண்றதுக்கு பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், தென் ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரிஸ். வெறும் விவசாயம் மட்டும் இல்லாம ஹார்டிகல்ச்சர், தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி, தென் வந்து ஃபிஷரிஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டும் அதை சார்ந்த வந்து துறைகள் வந்து ரொம்ப அருமையாவே வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, ரைட்டா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு விவசாயம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரியான டெக்னாலஜிஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. தென் அக்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகிறப்ப அதை சேர்ந்த ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும், ரைட்டா? இப்ப இந்த 5 துறைகளும் வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸா இருக்கு. தென் அட்மிஷன் பார்த்து எப்படிப்பா நான் தமிழ்நாட்டுல வந்து இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாம் போக முடியும்னா, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்டு டிஎன்ஏயுல எடுக்கணும் அப்படின்னா, என்ன சார் டிஎன்ஏயுல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில போய் நான் சீட் எடுக்கணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா சார்னா? ஒன்னும் தேவையில்லை. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில அட்டகாசமான மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில சீட்டை கூப்பிட்டு கொடுப்பாங்க, ரைட்டா? பேஸ்ட் ஆன் 12th மார்க்ஸ் பிசிபி ஆர் பிசிஎம்பி இந்த குரூப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜம்முன்னு சீட்டை தட்டிடலாம். அப்ளை வையா டிஎன்ஏயு கவுன்சிலிங்க்கு தனியா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து +2 ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. அதுல நம்ம வந்து போலாம். இது தமிழ்நாடுக்கு. இதுவே ஆல் இந்தியா பேசிஸ்ல நான் வந்து ஒரு நல்ல டாப் இன்ஸ்டிடியூஷன்ல நான் போய் அக்ரிகல்ச்சர் வந்து ரிலேட்டடான கோர்சஸ் எடுத்து நான் படிக்கணும் சார் அப்படின்னீங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நான் போய் படிக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? கியூட் எக்ஸாம் எழுதணும். ஐகார் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஐகார் யூஜி எக்ஸாம், கியூட் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐகார்ல த்ரூ அவுட் இந்தியால இருக்கக்கூடிய சீட்ஸ்ல 20% ஆஃப் த சீட். இப்ப நான் தமிழ்நாடுல சொன்னேன் இல்லையா, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் ஃபில் அப் பண்றாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி இந்த மார்க்ஸ் வச்சு. அந்த மாதிரி அந்தலயே ஆல் இந்தியா கோட்டா இருக்கு. அந்த ஆல் இந்தியா கோட்டா பிளஸ் ஐகார் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில் பண்றாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்து ஐகார் தனியா எக்ஸாம் நடந்திருக்கு. இப்ப கியூடி எக்ஸாம்ஸ் மார்க் மூலமாவே ஐகார் சீட்ஸ் எல்லாம் ஃபில் அப் வந்து பண்றாங்க. என்ன சார் ஐகார்னா அக்ரிகல்ச்சர் வந்து ரிசர்ச், ரைட்டா?
தென் சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் தேவை இருக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, +1 +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இல்ல அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா நம்ம படிச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. தென் gives access to 70+ universities. இந்த QT எக்ஸாம்ஸ் மூலமா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா QT எக்ஸாம்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. மந்த்லி ஐகார் ஸ்காலர்ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னா இங்க படிக்கிறப்போ ஐகார் மூலமா படிக்கிறப்போ 3000 ரூபாய் வந்து ஸ்டைஃபண்டை வந்து என்ன கொடுக்குறாங்களா, ஸ்காலர்ஷிப் வந்து நம்மளுக்கு 3000 ரூபாய் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சார் QT எக்ஸாம் நீங்க வந்து +2 மார்க்னா கூட சரி ஓகே ஏற்கனவே படிக்கிறோம் போயிடலாம். QT எக்ஸாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும்பா, ஒண்ணுமே இல்ல, நம்ம படிக்கக்கூடிய அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா சப்ஜெக்ட், டொமைன் சப்ஜெக்ட் இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட், இங்கிலீஷ் இததான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஆனா இந்த எக்ஸாம்ஸ்ல நான் எப்படி எழுதணும் அப்படின்னா தயக்கமே விடாதுங்க. அங்கதான் ஆர்ஜிஆர் உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், சூப்பரா சப்போர்ட் பண்றோம். கோமட் 2026 ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, தென் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடு, தென் வந்து இங்கிலீஷ் இது எல்லாத்தையும் நம்ம டீச் பண்றதுனால இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் நீங்க எழுதலாம், நீட் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் எழுதலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பேஸ்டு காலேஜ்ல போய் படிக்கிறதுக்கு ஐஐடி எக்ஸாம்ஸும் எழுதலாம். இப்ப இந்த மாதிரியான சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்றதுக்கு QT எக்ஸாம்ஸும் நீங்க எழுதலாம். QT எக்ஸாம் எழுதி யூனிவர்சிட்டிஸ்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸும் ஜாயின் பண்ணலாம். ஐகார் மூலியமாவும் நீங்க அக்ரிகல்ச்சர் சீட்டும் தட்டலாம். பாருங்க, வெறும் 10,000 + டாக்ஸ் தாங்க ஃபீஸ். இமிடியேட்டா கால் பண்றீங்களா 8695186953 இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், நம்ம இப்போ இதுல நம்ம அடுத்தது என்ன பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி டிஎன்க்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஆல் இந்தியாக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் அகாடமிக் ரிக்வயர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10+2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எடுத்துக்கலாம். தென் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து 55%, பிசிஎம் பிசி அப்படி இருந்தோம்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 50% எடுத்தா போதும். எம்பிசி வந்து பாத்தீங்கன்னா 45% கேட்கறாங்க. SC SC பாஸ் பண்ணா போரும்பா அப்படின்ற மாதிரி கட் ஆஃப் இருக்கு. ஏஜ் வந்து 21 இயர்ஸ்க்கு பிலோவா வந்து இருக்கணும். ரைட், ஃபீஸ் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் வந்து நிறைய டைப்ஸ் வச்சிருக்கோம். கவர்மெண்ட், எய்டடு, தென் வந்து பிரைவேட், மெரிட்ல போகக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதுல வந்து நான் சீட் வாங்கினேன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு எவ்வளவு ஆகும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனுவல் ஃபீஸ் ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் போனா 40,000 இருந்து ஒரு 50,000 ரூபாய் தான் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எய்டட்னா ஒரு 60,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வெரி ஆகும். பிரைவேட்ல நீங்க மெரிட் மூலமா போனீங்கன்னா 1.5ல இருந்து பாத்தீங்கன்னா 3 lakhs வரைக்கும் நம்மளுக்கு வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க போய் படிக்கணும் அப்படின்னா 4ல இருந்து 8 லட்சம் ரூபாய். பெஸ்ட் ROI அப்படின்னு கவர்மெண்ட் காலேஜஸ் தான். கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபீஸ் வெரி நாமினல் ஃபீ, அதனால தாராளமா வந்து நம்ம இதுல வந்து கண்டிப்பா கவர்மெண்ட்ல தான் படிக்கணும். டாப் காலேஜஸ் தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில டாப் எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் 1ல இருக்கு. தென் வந்து அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா திருச்சி, அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு, அப்புறமா TNA உள்ள மதுரை, தென் வந்து கிள்ளிக்குளம்ல வந்து திருநெல்வேலியில இருக்கு, காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி அது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அருமையா பர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து டாப் காலேஜஸ் இன் அக்ரிகல்ச்சர். ரைட், இந்த டாப் காலேஜஸ் இன் இந்தியா லெவல்ல பார்த்தோம்னா IARI அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு, டெல்லி, நம்பர் 1 இன் இந்தியா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா NDRI எங்க இருக்கு, கர்நாடகா இருக்கு, PIU லுதியானால இருக்கு, BHU நம்மளுக்கு வாரணாசியில் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாரணாசியில GB பேண்ட் பட்னகர்ல இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் இந்தியா லெவல்ல வந்து அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டாப் காலேஜஸா இருக்கு. சார் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஹை டிமாண்ட் இருக்கு சார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா ஏஓ எக்ஸாம் என்ன எடுத்தோம், TNPSC எக்ஸாம்ஸ் மூலமா நம்ம போக முடியும். சேலரி பார்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 55,000 இருந்து 60,000. சரி, இது அக்ரிகல்ச்சர் எழுதுறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் குரூப் 2, 3 இதெல்லாம் 1 எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தட்டி தூக்கிடுறாங்க. அதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா BSc அக்ரிகல்ச்சர் போய் அடிச்சு நீங்க பாருங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்றவங்களாம் மேக்ஸிமம் அந்த செக்மெண்ட்ல இருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். தென் வந்து AFO, தென் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் IBPS எக்ஸாம்ஸ் எழுதணும். அதனுடைய சேலரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 52,000 இருந்து 75,000 வரைக்கும் மாசத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நபார்டு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது அக்ரிகல்ச்சருக்கான ஒரு பேங்க். இதுல கிரேட் ஏல வந்து எக்ஸாம் வந்து நபார்டு நடத்துறாங்க. அவங்க கிட்டத்தட்ட சேலரி வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் AAO எக்ஸாம் TNPSC எக்ஸாம்ஸ் எழுதுறோம். அதுக்கு 40,000 ரூபாய்க்கு அசிஸ்டன்ட் இது அது வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம். இது இந்த கோர்சஸ் எடுத்து நம்ம இந்த ஜாப் போறது மூலமா ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கோ இல்லையோ ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியான பொசிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரைவேட் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சார் டாப் ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம். டிராக்டரை பொறுத்த வரைக்கும் டேஃப் இருக்கு. டேஃபே வந்து ரொம்ப அருமையான ஒரு நிறுவனம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. EID தாரி, தென் வந்து கோரமண்டல்,
ஹட்சன் ஆக்ரோ நம்ம பார்த்துருக்கோம். தென் வந்து ஐடிசி ஆக்ரி, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நல்ல இந்த ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய நிறுவனமா இருக்காங்க. பிரைவேட் சேலரி பொறுத்த வரைக்கும் 12,000 to 18,000 லோவஸ்ட் சேலரியாகவும், ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு ஆவரேஜ் 25,000 to 45,000 கிடைக்கிறதுக்கான ஒரு வழியாகும். ஹை சேலரி 80,000 to 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாசத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரைவேட் செக்டர்ஸ்லயும் இருக்கதான் செய்யுது. ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிகிரி மட்டுமே நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஹையர் சேலரி கொடுக்குமா அப்படின்னா என்ன போட்டுருக்கு? கிராஸ் போட்டுருக்கு. நோ, டிகிரி அலோன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஹை சேலரி. அப்ப என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே நம்ம சொல்ற மாதிரி தான் எல்லா வீடியோலயுமே நம்ம பேசிட்டு இருக்கதா, வெறும் டிகிரி மட்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு காலேஜ் மட்டுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. காலேஜ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ எங்க படிக்கிறன்றது ரொம்ப முக்கியம். உன்னுடைய டிகிரி ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிகிரி மட்டும் இல்ல, உன்னுடைய பர்சனல் ஸ்கில் எப்படி நீ டெவலப் பண்ணிருக்க, காலேஜ் பிளஸ் ஸ்கில் பிளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல அடிக்கணும். நான் சொன்ன கியூட் எக்ஸாம்ஸ் மூலியமா எல்லாம் பாத்தீங்கன்னா IARI எல்லாம் இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எல்லாம் போய் படிச்சோம்னா டாப் லெவல்ல நம்ம வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது அந்த இடத்துல போனோம்னா நம்மளுக்கு நல்ல ஹை சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சும்மா லோவா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்றாங்கப்பா, காலேஜ் படிச்சுக்கிறப்ப அப்படின்னா லோ டயர் பிரைவேட் காலேஜ் இஸ் ஈக்குவல் டு லோ பேக்கேஜ். அப்பதான் அவ்வளவுதான். ரெண்டு இடத்துல என்ன, ஐ வந்து டிகிரி மட்டும் ஐயா இருக்காது, நீங்க லோ காலேஜஸ் போனாலும் உங்களுக்கு பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், காலேஜும் உங்களுடைய ஸ்கில்லும் பிளஸ் வந்து ஒரு நல்ல இடத்துல இந்த கோர்ஸை நீங்க தட்டுறதும், அதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியம் நீங்க போறதும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் ஹிடன் ஜெம் 1 என்னப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, AIT அப்படின்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்ஃபர்மேஷன் ஐடில போனோம்னா அக்ரிகல்ச்சர்ல கூட என்ன இருக்கு, ஐடி வந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்காங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒன்லி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில தான் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்கு. அக்ரி பிளஸ் ஐடி பிளஸ் AI பிளஸ் ட்ரோன், இந்த 4த்தையும் சேர்த்த மாதிரியான கலவையில தான் இந்த படிப்பு இருக்கு. ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, டேட்டா அனலிஸ்ட், GIS எக்ஸ்பர்ட். இதுக்கான சேலரி மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிடெக் அக்ரி படிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 to 6 லட்சம் ரூபாய் பேர் ஆனம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெஷருக்கே. ரைட்டா? ஹிடன் ஜெம் 2 செகண்ட் அப்படின்னு என்ன எடுத்துக்கணும்னா, BSc ஃபாரஸ்ட்ரி, FCRI இல்ல இருக்கு இல்லையா, FCRI மேட்டுப்பாளையம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இங்கே கேட்வே டு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் IFS எழுதுறாங்க இல்லையா, IAS மாதிரி IFS எழுதி போறதுக்கு இந்த இடத்துல போய் ஜாயின் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பெஷல் கவர்மெண்ட் கோட்டாஸா அவைலபிள் இருக்கு. தென் வந்து IS சக்சஸ் ரேட் இன் சவுத் இந்தியா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஃபாரஸ்ட்ரி சம்பந்தமா டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றதுக்கு. தென் ஹிடன் ஜெம் 3 என்னப்பா, PFSC ஃபிஷரிஸ் சயின்ஸ். இன்னைக்கு வந்து கடல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு சைடு ஃபுல்லாவே அப்படியே கோஸ்டல் தான். அப்ப அதுல இருக்கக்கூடிய கடல் வளம் சம்பந்தமா படிக்கணும்னாலும் நம்மளுக்கு என்ன, ஃபிஷரிஸ் சயின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற காலத்துல இந்த யூனிவர்சிட்டியை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. TNJFU வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நல்ல யூனிவர்சிட்டி ஃபிஷரிஸ் சம்பந்தமா படிக்கிறதுக்குன்னா இங்கே வந்து ஹை டிமாண்ட் இன் அக்வா எக்ஸ்பர்ட்ஸ். தென் கவர்மெண்ட் ரோல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் சேலரி பேக்கேஜ் 40,000 to 60,000 ரூபாய் பெர் மந்த் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே பிரம்மாண்டமா இருக்கு. தென் 4 and 5ல நம்ம பார்த்தோம்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. நம்ம ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணி அதை எடுத்துட்டு வரணும், அதை எடுத்துட்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா கெடாம இருக்கணும், அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ரிசர்வ் பண்ணணும், கெமிக்கல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி. ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம், நெஸ்லே எல்லாருமே கேள்விப்பட்ட ஒண்ணு. தென் ITC, அமுல், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் டெக்னாலஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. 6 to 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைவேட்ல வந்து சேலரி பேக்கேஜ் வந்து வருது. தென் BSc செரிகல்ச்சர், பட்டு பூச்சி இருக்கு இல்லையா, அது வளர்ப்பு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செரிகல்ச்சர், இதுக்கு கவர்மெண்ட் ஜாபும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் செரிகல்ச்சர்ல வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹையஸ்ட் ஜாப் ப்ராபபிலிட்டி இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு. ரைட்? இதுல நம்ம பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் ஹிடன் ஜெம், நார்மலா BSc கோர்ஸ் படிக்கிறதுக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜெம்மா இருக்கக்கூடிய இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம். கோர்ஸ் BSc அக்ரிகல்ச்சர், AIT ஃபாரஸ்ட்ரி, இந்த 3த்துல எடுத்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்,
1 in 500, 1 in 200, 1 in 20. அப்ப டிஃபரன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு, ரைட்டா? அப்ப salary package கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மட்டும் படிக்கிறோம் 20 to 25, ஏஐடி படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 to 50, ஃபாரஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 to 35. அப்ப இது ரெண்டும் என்ன இருக்கு, ரெண்டுமே ஒரு ஸ்மார்ட் சாய்ஸா நம்ம படிக்கணும் அப்படின்றப்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கோர்சஸ், ரைட்? ஃபியூச்சர் ஸ்கோப் 25ல இருந்து 36 வரைக்கும் எப்படிப்பா இருக்குப்பா, 10 வருஷத்துக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு இந்த துறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் பிளஸ் ஏஐ பிளஸ் ரோபோட்டிக்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாவே இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரெண்டாவது வந்து ஆட்டோமேஷன் ஆனதுனால மிஷின்ஸ் எல்லாமே தூக்கி போட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல வரப்ப இது மூணுமே சேர்ந்த மாதிரியான படிப்புகளுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். தென் ஆர்கானிக், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கெமிக்கல் ரிலேட்டடெல்லாம் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால ஆர்கானிக் பிளஸ் எக்ஸ்போர்ட் பிளஸ் அந்த ஃபுட் ப்ராசஸிங், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறையாகவும் நம்மளுக்கு இருக்கு. தென் கிளைமேட் வந்து இன்னைக்கு வந்து பாருங்க, இப்போ நம்ம கூட ரீசெண்டா பார்த்துருக்கோம், மழை வருதுன்றாங்க, மழை வரலன்றாங்க, புயல் அடிக்குதுன்றாங்க, புயல் அடிக்குது, இன்னைக்கு வந்து நல்லா மழை அடிக்குன்றாங்க, மழை வந்து காணாம போயிடுது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை இன்னைக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அப்படின்றப்ப அந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் மெத்தடெல்லாம் இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இல்லைன்னா பயிர் போட்டாங்க, பார்த்தீங்கன்னா மழை வந்துன்னா காணாம போயிடுச்சு, லாஸ் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஸ்மார்ட் ஃபார்மிங் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்குன்னா இந்த மாதிரியான படிப்புகள் நம்மளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லாம நம்மளுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகுறப்ப நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாவும் இருக்கு. பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர் பிளஸ் ட்ரோன்ஸ், ரைட்டா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல, அது மருந்து அடிக்கிறது பஸ்லாம் முதுகுல தூக்கி அடிச்ச காலம் எல்லாம் போயிடுச்சு. பாடி ஸ்டார்ட் பண்ணா ட்ரோன்ல போட்டுச்சுன்னா அடிச்சுட்டு வந்தது, ரைட்? ஓகே, இன்னைக்கு இதுல இருந்து ஒரு நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, ட்ரை ஃபார் TNAU ஐகார் ஃபர்ஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில +2 மார்க் வச்சு ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா QT எக்ஸாம்ஸ் வச்சு நம்ம ஐகார்ல வந்து போகலாம். தென் வந்து அடுத்தது என்ன பண்ணணும், ஜெம் அந்த கோர்சஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 4-5 கோர்சஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த கோர்சஸ் பார்க்கணும். தென் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல போய் படிக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணோம். தென் டெக் மேத் PCMB மோர் ஆப்ஷன்ஸ். ஏன்னா இன்னைக்கு டெக் ரிலேட்டட் கோர்சஸ் நம்ம படிக்கணும்னா அதில் மேத்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், இதெல்லாம் AI படிக்கணும் அப்படின்றப்ப மேத்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கனால மேத்ஸ் சேர்த்து படிக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இங்க நம்ம என்ன பண்ணலாம், TNPSC எக்ஸாம்ஸ் வந்து இனிஷியலா எடுத்துக்கலாம். அதுக்கு IBPS எக்ஸாம்ஸ் வந்து எழுதி கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். அவாய்டு 3 tier பிரைவேட் காலேஜ். தேவையில்லாம ஏதோ ஒரு இந்த கோர்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு காலேஜ்ல போய் படிச்சுட்டு லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது, ரைட்டா? ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜ்னா மட்டும் இல்ல, காலேஜ் பிளஸ் ஸ்கில் பிளஸ் கோர்ஸ், உங்களுக்கு அந்த மூணுமே உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு துறையா இருக்கும், ரைட்டா? இப்போ நம்ம பாக்குறப்போ ஐகார்ல போய் ஜாயின் பண்ணணும், QT எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு இல்லையா? QT எக்ஸாம்ஸ்ல நம்மளுக்கு டொமைன் சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் எழுதலாம், இல்லை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எழுதலாம், பயாலஜியும் நம்ம எழுதிருக்கலாம், ரைட்டா? ஜென்ரல் ஆப்டிடியூட் உங்க இருக்கும், இங்கிலீஷ் உங்க இருக்கும். அந்த மாதிரி எழுதணும் அப்படின்றப்ப நம்மளுடைய கோமட் 2026 நம்ம RGR அகாடமில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். யாரெல்லாம் இப்போ கரண்ட் 12th படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் QT எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க, JEE எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய VIT, SRM, இந்துஸ்தான் எக்ஸாம், அமிர்தா, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி அப்படி த்ரூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 எக்ஸாம்ஸை நீங்க கிளியர் பண்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் நம்ம கோமட் 2026 வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கோம், ரைட்? அதனால ஒரு ப்ரோக்ராம் ஓவல் என்ட்ரன்ஸ் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த நீட், GE, ISER, NEST, SRM, JEE, VIT, BITSAT, அமிர்தா, KIT, LPU எக்ஸாம்ஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், மெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டடிஸ், தென் QT எக்ஸாம்ஸ். தென் இது எப்படி இருக்கும் இந்த கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லாமே வீட்டுல இருந்து கால் மேல காலை போட்டு ஜம்முன்னு அப்படி பார்த்துக்கிட்டே படிச்சுக்கலாம், பார்த்துக்கிட்டே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆன கோர்சஸ் தான். ஏன்னா இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம், லைவ் ப்ரோக்ராம், ரைட்டா? நீங்க எதை வேணாலும் இன்டராக்ட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு மாடல்ல தான் இதை டிசைன் பண்ணிருக்கோம். சார் நான் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன சார், கவலையப்படாதீங்க, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் வச்சிருப்போம், நீங்க எப்போ வேணாலும் பாத்துக்கலாம். சார் நான் பாத்துட்டேன் சார், எனக்கு டவுட் வருது, நான் எப்படி ஷேர் பண்ணுவேன், நீங்க திருப்பி 1 வாட்டி பாருங்க, டவுட் 2 வாட்டி பாத்தீங்கன்னா 3 வாட்டி டவுட் தான் மைண்ட்ல போய் அப்படியே ஆச்சு பிசாரமா நின்று போகுது. அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய RGR கோமட் 2026 ப்ரோக்ராம் ஆன்லைன்ல நடக்கிறதுல அழகா பண்ணி கொடுத்துருக்கோம். தென் வீக்லி ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து இதுல டெஸ்ட் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம்.
முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போதைக்கு சண்டேல 2ல இருந்து 5 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. தென் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் காலையில 10ல இருந்து 1 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் டிசைட் பண்ணிருக்கோம். ஃபேக்கல்டி வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கிங்க கிளாஸ் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு கிளாஸ் எதுனா சார் ஒரு கிளாஸ் என்ன பார்க்கணும்னா பாத்துங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை, பார்த்துட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ஆர்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் வச்சிருக்கோம் சென்னையில. அட்டகாசமா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் ரன் பண்ணிருக்கோம். வேணா நம்ம பசங்க கூட நீங்க இன்டராக்ட் பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் இன்டராக்ட் பண்ணி பாருங்க. எப்படி எல்லாம் டார்ச்சர் போட்டுருவோம் சொல்லுவாங்க. டார்ச்சர்ல பசங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம்ல பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் வழிமுறைகளோ அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு அதை ப்ரோக்ராம் ஃபோக்கஸ்டு ப்ரோக்ராம்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? தென் வந்து சப்போர்ட் டில் ஃபைனல் அட்மிஷன்ஸ். வெறும் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணி அப்ளிகேஷன் மட்டும் போடுறதுக்கு மட்டும் உங்களை கைட் பண்ண மாட்டோம். அப்ளிகேஷன் போடுறதுக்கு, ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு, ரிசல்ட் வந்தா பார்க்கறதுக்கு, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல வந்து என்ன பண்ணணும், எப்படி வந்து காலேஜில் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபைனல் காலேஜ் உள்ள போற வரைக்கும் அட்மிஷன்ஸ் வரைக்கும் நம்ம ஆர்ஜிஆர் டீம் வந்து சப்போர்ட் பண்றோம். பட் சில இடத்துல வந்து ஃப்ரீயா பண்றோம், சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெய்டு சர்வீசஸும் நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். கவுன்சிலிங் வந்து பெய்ட் சர்வீஸ் எடுத்துக்கலாம், அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு பெய்ட் சர்வீஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன டீடைல் வேணும்னா நீங்க நேரடியாக என்னவே கால் பண்ணலாம். 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்கன்னா ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ரைட்டா? அது மாதிரி நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் டீம் பக்காவா பிரம்மாண்டமா டெய்லி பேசிஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், பண்ண வேண்டியது 2 விஷயம். 1, ஆர்ஜிஆரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். 2, உங்களுக்கு யாரெல்லாம் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரிகிறாங்களோ, அவங்க பேரண்ட் தெரிகிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிடணும், இந்த வீடியோ வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது, உங்க காலேஜ் போய் ஜாயின் பண்றப்போ டேய் நீ தண்டா அமிச்சாடா, நல்லா வேலைடா, அந்த வீடியோ எனக்கு அமிச்சா நான் பார்த்தேன்டா, கரெக்டா டிசைட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன், இந்த ஜாப்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னு உங்களை கண்டிப்பா உங்களை தேங்க் பண்ணுவாங்க. ரைட்டா? ஓகே, அடுத்த வீடியோக்கு கண்டென்ட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அது ரெடி ஆயிட்டு வந்து உங்களை அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். பாய்.